இந்த நாளிலே அவரோடு ஐக்கியப்பட அவர் விரும்புகிறார். நீங்கள் வெளியே வாங்கி புசிக்கிறீங்க, ஆனால் உள்ள நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆவியானவர் ஏங்குகிறார். அவரோடு ஐக்கியமாக இருக்க உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஒரு விசேஷித்த வல்லமையோடு தேவன் பரிசுத்த ஆவியானவராக நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். நம்மை நிரப்ப அவர் விரும்புகிறார், நம்மை மாற்ற விரும்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மை பலப்படுத்த விரும்புகிறார், நம்மை உயர்த்த விரும்புகிறார், நம்மை ஜெயமெடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மை விடுதலையாக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோடு செலவு செய்கிற நேரத்தை கொடுங்க. நம்மை மகா ஆழத்துக்கு நேராக நடத்துகிற காரியம் வேத வாசிப்பு, தனிப்பட்ட ஜெப நேரம். மூன்றாவதாக ஆவியில் நிறைந்த அனுபவம், ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்மை பொதுவாக சொல்லுகிறவர்கள் சொல்லுவாங்க, நாம் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆவிக்குரியவர்கள்லாம் என்ன? ஆவிக்குரிய கிறிஸ்தவனா அப்படின்வாங்க. கேட்டா நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவோம். என்ன ஆவிக்குரிய கிறிஸ்தவன்னா நம்ம அப்படின்னா இல்லை. எங்கே ஆவிக்குரிய கிறிஸ்தவனா இருக்கும்? ஆவியில் நிறைந்திருக்கிறவன், பரிசுத்த ஆவியில மூழ்கி இருக்கிறவன், ஆவியில நிறைந்திருக்கிறவன். இதில் வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டிருக்கிறது ஒன்று, ஆவியில் நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம் உண்டு. அதாவது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆவி. இதை குறித்து நான் இன்னொரு முறை நான் பேசுகிறேன். மனுஷனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்கான காரியங்களை குறித்து நான் பேசுகிறேன். நம்முடைய ஆவி, தேவன் நமக்கு தந்த ஆவி தீபமா இருக்குது. இந்த ஆவியில ஒரு உற்சாகம் வேணும். ஆண்டவர் சொன்னார், மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது தான். மாம்சமோ பலவீனம் உள்ளது, அதனால உன்னுடைய ஆவியை குறித்து நீ எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாம்சம் ஆவியை அணைச்சு போட்டுரும். இந்த மாம்சம் ஆவியை அமுக்கிடும். மாம்சத்துக்கு இடம் கொடுப்பாயானால் உன்னுடைய ஆவி அணைந்து போயிடும். ஆவியை அவித்து போடாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் அங்க குறித்து சொல்லல. அவரை நம்ம அவிக்க முடியாது. உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட உற்சாகத்தின் ஆவியை, உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட தேவன் கொடுத்த ஆவியை அவித்து போடக்கூடாது. அவித்து போடக்கூடாதுன்னா அதை நீங்க புதுப்பிக்க விரும்பணும். மற்றவர்களுடைய ஆவியும் அவித்து போடக்கூடாது. அதையும் அந்த வேதவசனம் சொல்லுது. மற்றவர்களுடைய ஆவியை நம்முடைய செயல்களினாலே அவித்து போடக்கூடாது. நாம அவிந்து போயிருந்தோம்னா மற்றவங்களையும் தான் அவித்து போடுவோம். தேவ ஜனமே, நாம் ஆவிக்குரியவர்கள், நாம் ஆவியிலே வாழ வேண்டியவர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆவியிலே பலமாய் வைக்கிறதற்கு அவர் விரும்புகிற காரியம், அவர் செய்திருக்கிற ஒரு மகா பெரிய காரியம். நான் அடிக்கடியாக சொல்லுவேன், அந்நிய பாஷைகளில் தனியாக இருந்து பேச பழகுங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சில குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். தயவு செய்து அந்நிய பாஷையில் நாம் பேசணும். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். நீங்கள் கொரிந்தியர் 14 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், என்ன கவனிங்க. அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான் அப்படின்றத நாம் வாசிக்கிறோம். அது எவ்வளவு வல்லமையுள்ளதாய் இருக்கும் என்பதை தேவ மனிதர்கள் தங்களுடைய அனுபவத்திலிருந்து பேசினவைகளை நான் கேட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு பாஷைகள், அந்நிய பாஷைகள் பேச கிருபைகள் உள்ள அநேகர் இன்றைக்கு பேசுறதை விட்டுட்டாங்க. அந்நிய பாஷையில பேச ஆண்டவர் நிறைய கிருபைகளை கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பேசுறதுல அவங்க அதில் கவனம் செலுத்துறதில்ல. அதனால தான் பலன் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ சொன்னாங்க, பவுல் சொல்றாரு, நான் அதிகமாக பாஷைகளை பேசுறேன். அவர் ஏன் சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. அதிகமாக நான் பாஷைகளை பேசுறேன், அதிகமான அவரே அதிகமானு சொல்றாருன்னா எவ்வளவு நேரம் பேசுவார்? யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன், பெந்தெகோஸ்தே நாளிலே தேவன் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது 6 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசினாங்களாம். 6 மணி நேரம், 6 hours. யோசிச்சு பாருங்க. இரவு 3லேருந்து காலையில் 9 மணி வரைக்கும்
அந்நிய பாஷையில் பேசுனாங்க. அதான் பலத்த வல்லமை. பேதுரு நின்று பேசுகிறாரு, ஆத்துமாக்கள் ஒப்பு கொடுக்குறாங்க. பேசின வார்த்தைகள்லாம் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் பேசின வார்த்தையில் பரிசுத்த ஆவியோட வல்லமை இறங்குது. அப்படியே உள்ள கேட்குற எல்லாருடைய இருதயத்துக்குள்ளும் இறங்குது ஆவியானோட வல்லமை. பேசின வார்த்தைகள் ரொம்ப எளிமை தான், ஆனால் தேவ ஆவியானவர் பலமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தார். எல்லாம் ஒப்பு கொடுத்தாங்க பாருங்க. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. தேவ ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள் அதிகமாக இருந்தது. நாம் அதிகமாக பேசணும். அந்நிய பாஷைகளை நாம் பேசணும். நிறைய உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இது ஒரு பெரிய நிறைய காரியங்களை உள்ளடக்கிய ஒரு காரியம். ஆனால் நேரம் இருக்கிற வரைக்கும் நான் சீக்கிரமாய் கொஞ்சம் சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எப்படி அந்நிய பாஷையில் பேசுறது? சில பேருக்கு வந்து எனக்கெல்லாம் பேச முடியாது அப்படின்ற முடிவோடு நிறைய பேர் இருக்கிறது எனக்கு தெரியும். இது வரைக்கும் பேசுனதில்லை, அதெல்லாம் பேச முடியாது அப்படின்னு அந்த விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டாங்க. பேசவே முடியாதுன்ற விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அது அவிசுவாசம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தை கட்டவிழ்க்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷை குறித்து ஒரு சில காரியங்களை கவனிங்க. எப்படி ஒரு குழந்தை அவங்க அம்மாவுக்கு ஒரு குழந்தைய வளர்க்குறதுல அந்த குழந்தை, அம்மா எனக்கு தண்ணி வேணும், இப்போ வந்து பசிக்குது, சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குறது இல்லை. குழந்தைய எனக்கு இங்கே ஒரு பூச்சி கடிக்குது, எனக்கு சொரிஞ்சு விடு அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஒன்று என்ன பண்ணுது? அழுவுது. அந்த லாங்குவேஜ் அம்மாவுக்கு தெரியுது, அவ்வளோதான். அதே போல தான் அந்நிய பாஷை. நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம், நான் ஒரே வார்த்தையை சொல்கிறேனே, அப்போ ஒரே ஜெபம் தான் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது விசுவாசத்தினாலே நீங்கள் பேசுறது. ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவார்கள். பேசுவார்கள். பேசணும், பேசணும். நீங்க பேசும்போது தேவன் அதில் கிரியை செய்வார். பேச வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய கடமை. என் நாமத்தினாலே கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள். நம்ம கைகளை வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. சொஸ்தமாக்குகிறவர் கர்த்தர். ஆமென். பேசணும். அந்நிய பாஷையில் விசுவாசத்தை உள்ள எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் பேசணும். இன்றைக்கு என்னால் சொல்ல முடியும், இங்கே ஒருவேளை விருப்பம் உள்ளவர்கள் இதுவரைக்கும் பேசாத அந்நிய பாஷை பேசாமல் இருப்பீர்களானால் உங்களை பேச பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்குவார். 100% நான் சொல்கிறேன். இது வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால என்னோட இருக்கிறவங்களுக்கு தெரியும், நூற்றுக்கணக்கான பேருக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர், அதாவது புதுசாக வந்தவங்க இல்லை, எல்லாம் சீனியர் அந்நிய பாஷையில் பேச கர்த்தர் வழி நடத்த கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். விஷயம் என்னென்னா, எல்லாம் உள்ளதான் இருக்குது, ஆவியானவரே உள்ளதான் இருக்கிறார். இவங்களுக்கு பாஷை பேச முடியல. அதான் சொன்னேன், கிருபைகள் நிறைய இருக்குது, ஆனால் பேசுறதே இல்லை. பேசணும். இந்த பாஷைகள் குறித்து நாம் புரிந்து கொள்வதற்காக இன்னும் கொஞ்சம் காரியங்களை நான் சொல்கிறேன். எப்படின்னா, ஒரு சின்ன பெண்ணுக்கிட்ட குழந்தைகிட்ட அப்பா சொன்னாராம், அந்த பொண்ணு ஏதோ ஒரு காரியத்தை கேட்டு தான் அந்த அப்பா சொன்னாரா, நீ ஏசப்பா ஆண்டவர்கிட்ட போய் ப்ரே பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு போச்சான். சரிப்பான்னு சொல்லிட்டு போச்சான். போயிட்டு ABCDEFG HIJK LMNP அப்படின்னு இவர் பார்த்தாராம், எட்டி பார்த்தாராம், என்ன ஜெபம் பண்ணுறா? அதே தான் சொல்லியிருந்தாலாம். 2 தடவை சொன்னாலாம் ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலாம். என்ன ஜெபம் பண்ண? நீ ஜெபம் பண்ணியா? பண்ணப்பா. என்ன பண்ண? ABCDEFG. இது ஜெபமா இது அப்படி அந்த குழந்தை சொல்லிச்சான், இல்லைப்பா அதில் எல்லா வார்த்தையும் எடுத்துடலாம்ல, ABCDயில் ஏலேருந்து Z வரைக்கும் எல்லாம் எழுதும் இருக்குது, அதில் எல்லா வார்த்தையும் எடுத்துடலாம்ல, அதனால் ஏசப்பாவுக்கு தெரியும் என் காரியம், அதுலேருந்து எடுத்துக்கிட்டோம். அது போல தான் அந்நிய பாஷையும். நீங்கள் பேசுறது காரியம் இல்லை, பேசுறது மட்டும் வார்த்தைகள் பொறுத்து அவர் எடுக்கிறது இல்லை, உங்கள் விசுவாசத்தினால ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தினால நீங்கள் பேசணும், உங்கள் விசுவாசத்தினால நீங்கள் பேசணும். அந்நிய பாஷை பேண்ட் அடிக்கும் போது, பாட்டு பாடும் போது, பயங்கரமாக ஆவியில் நடத்தும் போது மட்டும்தான் பேசுகிறோம் அப்படின்னா அது தவறல்ல, அது உண்மைதான். ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்குறோம், நம்ம பேசுகிறோம், அவ்வளோதான். நீங்கள் சமையல் செய்யும் போது கூட இடம் கொடுக்கலாம், பேசலாம், அந்நிய பாஷையில் பேசலாம். ஆமென். 2 நிமிஷம் நீங்கள் உற்சாகத்தில் பேசலாம். 1/2 மணி நேரம் எப்படி பேச முடியும்? 1 மணி நேரம் எப்படி பேச முடியும்?
2 மணி நேரம் எப்படி பேச முடியும்? பேச பேசதான் தேவ வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன், அந்நிய பாஷைகளை நாம் நிறைய பேசணும். அப்ப நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆவியும் ஆத்துமாவும் சேரணும். சேர்ந்து செயல்படணும்னா அந்நிய பாஷைகளை நம்ம பேச வேண்டியது இருக்குது. இந்த ஆத்துமா மாம்சத்தோட நிறைய சேருது, அதனால தான் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுது. நம்முடைய ஆத்துமா ஆவியோடு சேர்ந்திருந்தா பலமுள்ளதான் இருக்கும். இப்போ ஆவியோடு சேரணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய மாம்சம் ஆஃப் ஆகணும், நம்முடைய மாம்சம் ஸ்டாப் ஆகணும், மாம்சத்தின் எண்ணங்கள் செயல்கள் ஸ்டாப் ஆகணும். ஸ்டாப் ஆகணும்னா அந்நிய பாஷைகளை பேசணும். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான், தேவனோடு பேசுகிறான். அந்நிய பாஷையில பேசணும். பேசிக்கொண்டே நீங்கள் இருக்கும்போது தேவன் அவருடைய காரியங்களை நமக்காக செய்வார். ஒவ்வொரு முறை அந்நிய பாஷை பேசும்போதும் தேவன் நமக்குள்ளே என்ன சொல்ல நினைக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நமக்கு புரியும். நம்முடைய ஆவியிலே அவர் என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு முறை நான் இப்படி அந்நிய பாஷையில் ஜெபித்து கொண்டே இருந்தேன், எந்த நோக்கமும் இல்லாமல் அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இருக்கும்போது ஒரு அழகான ஒரு தாட் ஆண்டவர் உள்ளே இறக்குறார். என்னன்னா, நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், எல்லாருமே நல்லா இருக்கணும். நான் எல்லாரிடத்திலும் அன்பு கூறுகிறேன், எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த 2 தாட்டை எனக்குள்ள ஆழமாய் பதிக்க அவர் விரும்பினார். எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அந்நிய பாஷையில் பேசி கொண்டு இருந்த இந்த தாட்ஸை மட்டும் உள்ள அப்படியே அதுக்கு என்னை விட்டு கொடுத்தேன், என் ஆவியை விட்டு கொடுத்தேன். எப்பவுமே கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்ததுன்னா இந்த வார்த்தையோ சொல்லுவேன், எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒருத்தர் கூட நல்லா இல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லாமே நல்லா இருக்கணும். விரோதியாக இருந்தாலும் சரி, நம்மளை ஏமாத்துறவங்களா இருந்தாலும் சரி, பகைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். நீங்கள் சொல்ல முடியுமா? அது மாதிரி சொல்லணும். ஆமென். எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், எல்லாருமே நல்லா இருக்கணும். யாரையாவது பார்த்தா இவன் நல்லா வந்தால் நம்மளாம் அடங்கிடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்படி காரியங்களை நம்மோட கூட தேவன் பேசுகிறதை நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். மனிதனுடைய ஆவியை வளர்க்கிற பாஷை அது. மாம்சம் ஆத்துமா இவைகளை தாண்டி ஆவியானவரோடு ஆவி இணைந்து உணர்ந்து நாம் பேசும்போது நம்முடைய ஆவி பலன் அடைகிறது. ஆவியானவரோடு ஆவியானவர் மூலமாக ஆவியானவரை மையப்படுத்தி பேசுவதனால் அவரோடு இருக்கிற நேரம் அதிகமாகுது, அவரோடு இருக்கிற ஐக்கியம் அதிகமாகுது. நீங்கள் நார்மலாக உங்களுடைய வார்த்தைகளை பேசும்பொழுது இருக்கிற காரியத்துக்கும் அந்நிய பாஷைகள் நீங்கள் பேச உங்களை விட்டு கொடுத்து நீங்கள் பேசும்பொழுது இருக்கிற காரியத்துக்கும் பெரிய வித்தியாசம். ஆண்டவரோடு ஆவியானவரோடு நீங்கள் ஆவியானவரை மையப்படுத்துறீங்க. அந்நிய பாஷையில பேசும்பொழுது உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிற அவருக்கு இடம் கொடுத்து நீங்கள் பேசுகிறீங்க. மற்ற வார்த்தைகளை ஜபமாய் பேசும்பொழுது ஆவியானவரை நாம் முக்கியப்படுத்துறது குறைகிறது. அதனால தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அந்நிய பாஷை முக்கியப்படுத்தப்படுது. நாம அந்நிய பாஷையில் பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசும்போது தேவனுடையவைகளை, தேவனுடைய இருதயத்தில் உள்ளவைகளை, தேவனுக்குரியவைகளை நமக்குள்ளே வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளுகிறோம். இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சாதான் தெரியும். நான் சொல்லுறதை நீங்கள் அப்புறமா போய் பொறுமையாக கேளுங்க. ஒன்று கேட்டு ஒன்றுக்கும் ஒரு நாள் கொடுக்கணும். நான் சொல்லுகிற குறிப்பெல்லாம் ஒரு நாளில் அநேக நாள் நீங்கள் கொடுக்கணும். அந்நிய பாஷைகளை பேசி நீங்கள் பழகும்போது தேவனுக்குரியவைகள், அவருக்குள்ளே இருக்கிற வெளிப்பாடுகள் உங்களுக்குள்ள இம்போர்ட் ஆகும், அப்படியே டவுன்லோட் ஆகும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். எவ்வளவு அந்நிய பாஷையில் நீங்கள் பேசுகிறீங்களோ உங்களுக்குள்ள தேவனுக்குரிய காரியங்கள், வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தில் நம்மை அறியாமலேயே நாம் வளர்ந்து கொண்டு இருப்போம். அந்நிய பாஷையில் நாம் விசுவாசத்தில் பேச 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 நம்மை அறியாமலேயே ஒரு வளர்ச்சி நமக்கு இருக்கும், நமக்கே தெரியாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்நிய பாஷையில் நாம் பேசணும். தேவனோடு நமக்கு இருக்கிற அந்த உறவு நம்ம விரும்புகிறோம். ஆண்டவரோடு நம்ம நெருங்கி இருக்கணும், கிட்ட சேர்ந்து இருக்கணும், அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கணும், அப்படி விரும்புகிறோம்ல. இந்த தொடர்பு
இந்த உறவை எளிதாக்குகிற ஒரு டூல். அது தேவனோடு நாம் தொடர்பு கொள்ள அது ரொம்ப சுலபமாக்குகிற ஒரு வல்லமையின் ஒரு ஆயுதம். அது அந்நிய பாஷை. அந்நிய பாஷையில் நீங்கள் பேசும்போது தேவனோடு இருக்கிற உங்களுடைய உறவு ரொம்ப எளிதாக மாறிவிடுகிறது. மேக்கிங் அவர் பாத்ஸ் கிளியர் டுவர்ட்ஸ் நோயிங் காட். தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக நம்மை ரொம்ப சுலபமாய் கொண்டு போகிற ஒரு ஆயுதம், ஒரு வழிமுறை அந்நிய பாஷை. தேவனுடைய வல்லமையும் கிருபைகளும் வரங்களும் நமக்குள்ளே பெருக ஆரம்பிக்குது. நீங்கள் பேச பேச தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய வரங்கள் செயல்படும். இது யாரோ ஒரு ஊழியக்காரங்க தான் சொந்தம் இல்லை. அன்றைக்கு எல்லாருமே ஆண்டவர் நாமத்தில் அற்புதங்களை செய்தாங்க. ஏன் சும்மா இருக்கணும்? உங்கள் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ண வேண்டிய முடியாது. நீங்க தான் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. கேளுங்க, ஆவியானவரே என்னை நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீரே, உம்முடைய வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகலையே, என்னை நிரப்புங்க, என்னை பயன்படுத்துங்க சொல்லி கேளுங்க. அதுக்கு முன்பாக அவருடைய வழிமுறைகளுக்குள்ள வாங்க. வேதத்தை நல்லா வாசிங்க. தனியாக ஆண்டவரோடு நேரத்தை செலவு செய்யுங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. அந்நிய பாஷைகளை பேசுங்க. பேச பேச தேவனுடைய சாயலை நாம் அணுகிறோம். தேவனுடைய சாயல் இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது தான் தெரியும். இப்போ உங்களுக்கு புதுசாக ஏதோ அல்ஜிப்ரா மாதிரி தெரியும். நீங்கள் அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். அந்நிய பாஷையில் பேச பேச தேவனுடைய சாயல், தேவனுடைய சுபாவம், தேவனுடைய தாழ்மை, தேவனுடைய சாந்தம் நமக்குள்ளே கடந்து வருகிறது. அவரை தவிர நமக்கு எதுவுமே பெருசாக தெரியறதே இல்லை. அந்நிய பாஷையில் பேசி அவரோடு இருக்கிற விரும்புகிற ஒரு இருதயத்தை உடையவன், அவரை விட எதுவுமே அவருக்கு பெருசாக தெரியாது. எதையும் இழக்க அவன் தயாராக இருப்பான். எதையும் விட்டு கொடுக்க அவன் தயாராக இருப்பான். எதையும் சகித்து கொள்ள அவன் தயாராக இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முதல்ல சொன்னது போல அநேகருக்கு அந்நிய பாஷைகளை பேசுகிற கிருபை இருக்குது. இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் கட்டவிழ்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது நாம தான் பேசணும், அந்நிய பாஷைகளை நாம் பேசணும். ஏன்னா இதில் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் இங்கேருந்து பேசுகிற காரியங்கள் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டிய காரியங்கள் தான். நம்ம புரிந்து கொள்வதில் நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேசணும்னா அப்போ ஆண்டவர் பேசுறது எப்படி? அவரே தானே நம்மளை பேச வைப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது உண்மைதான், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இன்றைக்கு அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷைகளை பேசுகிறவரை யாராவது போய் நீங்கள் கேளுங்க, நீங்கள் தான் பேசுனீங்களா இல்லை ஆண்டவர் பேசினாரா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு கரெக்டாக சொல்லத்துக்கு பயப்படுவாங்க. நம்ம தான் பேசின மாதிரி இருக்குது, ஆனால் ஆண்டவரும் பேசின மாதிரி தான் தெரியுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி தான், அதுதான் பாஷையே. இந்த பாஷை குறித்து மூல அர்த்தங்கள் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையும் மனுஷனுடைய வார்த்தையும் விசுவாசத்தில் அது சேர்ந்து தான் பிரயாணம் பண்ணுமா. அதாவது அந்நிய பாஷை பேச ஒருவன் விசுவாசத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தால், வேத ஆராய்ச்சியாளர்கள் வேத வல்லுநர் சொல்கிறாங்க, அந்நிய பாஷையை பேச ஒருவன் விசுவாசித்தால், இதெல்லாம் நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவருக்குள்ள கிறிஸ்தவன் ஆகி அந்நிய பாஷை அடையாளத்தை பெறாமல் மற்ற காரியங்களில் வளர்ந்து அவனுடைய விசுவாசம் மங்கி இருக்கிறவனுக்கு சொல்கிறேன். புதிதாக ஆண்டவரத்தில் வருகிறவங்க அவங்களுடைய ஆவியை தொடுறது ஆண்டவருக்கு ரொம்ப எளிது. நம்முடைய ஆவியை விசுவாசத்தில் கொண்டு வருது ரொம்ப கடினம். விசுவாசத்தை விட்டு விட்டால் கட்டவிழ்த்தால் மட்டும்தான் இதை பெற்றுக்கொள்ள முடியும். புதிதாக ஒருவன் ஆண்டவர்கிட்ட வந்தா அவன் ஆவிக்குரிய உலகத்தின் அனுபவங்களே இல்லாதவனால ஈஸியாக அவன் ஆண்டவர் தொடுவார். அவன் சட சட சடன்னு அந்நிய பாஷையில் பேசுவான், அவனால் நிற்கவே முடியாது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்கு எல்லா அனுபவத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். அவனுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆவியானவர் உங்களை தொட்ட அனுபவத்தை நீங்கள் பெறவே இல்லையானா இருக்கும். நல்லா இவ்வளோ தூரம் வரும், எல்லாம் ஜெபிக்கும் போது நல்லா ஆவியில் பிரசன்னம் நல்லா வரும், ஜெபிக்கும் போது நல்லா வரும், ஆனால் பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்க கண்ட்ரோல் பண்ணுறது. ஆவியானவர் கொடுக்கிறார், நாம் பேச. நான் இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். 81வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். ஆண்டவர் நம்ம நினைக்கிற மாதிரி சொல்லியிருக்கணும்னா, நான் நிரப்புவேன், அப்பொழுது உன் வாய் திறக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும்.
நான் நிரப்பினோடனே உன் வாய் திறந்துரும் அப்படின்னு சொல்ல, வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற அந்த விசுவாசத்துக்குள்ள நீங்க வர ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க ஆவியில அந்நிய பாஷையில பேசும்போது நீங்க பேச உங்களை விட்டு கொடுத்து நீங்க ஒரு வார்த்தை, ஒரு தாவோ லாவோ நீங்க பேச விசுவாசத்தினால செய்யுங்க. நீங்க ஆவியானவரை துக்கப்படுத்தல, கிண்டல் பண்ணல, கேலி பண்ணல, விசுவாசிக்கிறீங்க. ரோட்ல போறவனை கூப்பிட்டு பேச சொன்னா அவன் பேச மாட்டான். ஏன்னா அவன் விசுவாசிக்கல. நம்ம விசுவாசிக்க, ஆண்டவரே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நாவு மட்டும் அசையட்டும், பேசுங்க. நீங்க 2 வார்த்தை பேசும்போது 3வது தேவனுடைய வார்த்தை உள்ள வரும், நிச்சயமா வரும், 100% வரும். நீங்க 10 வார்த்தை பேசியிருந்தீங்கன்னா அதுல ஆரம்பத்துல 2 வார்த்தை ஆண்டவரது இருக்கும், 8 வார்த்தை உங்களது இருக்கும். இதுதான் அந்நிய பாஷையோட தன்மையே. மூல அர்த்தங்களே சொல்றாங்க, வேத வல்லுநர் சொல்றாங்க, அதோட தன்மை அப்படிதான். எந்த ஒரு மனுஷனும் 100% ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லா ஆண்டவர் கிட்ட வாங்கிலாம் பேசல. விசுவாசத்துல பேச விரும்புறோம், ஆண்டவர் நிரப்புறாரு, வார்த்தைங்க அப்படியே மாறி போயிட்டே இருக்குது. அப்படியே முடிக்கணும்னு நினைக்கும் போது முடிக்கிறோமே. ஆனால் அதுல தேவனுடைய வார்த்தைகளுடைய அளவு அந்த அனுபவத்தின் பிரகாரம் அதிகமா இருக்கும். நல்ல பேசுறவங்களுக்கு 10ல் 8 வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கும், 2 வார்த்தை இவங்களது இருக்கும். பழகிறவங்களுக்கு 3 வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கும், 7 வார்த்தை இருக்கும். தப்பு இல்லை, பேசணும் பேசணும், அந்நிய பாஷையில பேசணும். ஒரு பிசாசு ஆண்டவரை பார்த்து தான் காப்பி அடிச்சான், நிறைய காப்பி அடிச்சிட்டு இருக்கான் இன்னமும். ஒரு மனுஷனை பிடிக்கிறது கூட ஆண்டவரை பார்த்து தான். ஆவியானவர் மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த தன்மையை பார்த்து தான் அவனும் மனுஷனுக்குள்ள வாழ விரும்பினான். இப்படி இருக்கும்போது இப்போ பிசாசு பிடிச்சவங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய பிசாசு பிடிச்சவங்க ஆடுது பார்த்து, ஏய் நான் போக மாட்டேன் சொல்லுது கேட்டிருக்கீங்களே, அப்படி ஆடம் பேசும். அவங்கள முடிச்சோடனே கேட்டால் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுன்னுவாங்க. இது தெரில அப்படியா, ஐயோ மன்னிச்சிங்க ஐயா அப்படின்வாங்க நிறைய பேர். இன்னொரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான அந்த பிசாசோடவே பல வருஷம் வாழ்ந்தவங்களெலாம் நான் ஜோம் பண்ணியிருக்கேன். அவங்க ஜோம் பண்ணி முடிச்சவனே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் உள்ள ஒரு இதை பற்றி சொல்லுவோம், ஒரு ஆவி, அது பலமாக, அது குரங்கு மாதிரி இருக்கும். அந்த ஆவி சொல்கிறேன், அந்த மாதிரி அவர் சொல்கிறார், ஒருத்தர் சொல்கிறார், அந்த ஆவி அப்படியே உங்களுக்கு எதிரும் அப்படியே பயங்கரமாக பெருசாக வருது, அப்படியே ஆக்ரோஷமாக உங்களை அது காற்று வாயிலேருந்து விடுது, உங்களை அப்படியே முடியாது, நீங்கள் என்ன பண்ணாலும் போக முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு என்ன சொல்லுது. ஆமாம், நீங்கள் எதுவுமே சொல்லியே. இல்லையா, நான் ரொம்ப நாள் அது பழக்கம், அதை உள்ளே கண்ட்ரோல் பண்ணிட்டேன் சொல்கிறார். சொல்லுதெல்லாம் தெரியுது, ஆனால் அவர் கண்ட்ரோல் பண்ணுறார். ரொம்ப வாழ்ந்துட்டு பழக்கம் ஆயிடுச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் என்னாச்சு, ரொம்ப ஆக்ரோஷமாக வந்தது அப்படின்னு, அப்புறம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு, அவ்வளோதான். அதை விடுங்க, அதை நான் பேச விரும்பலை. நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, ஆவியானவர், அதாவது இப்போ பிசாசு அது ஏன் சொல்கிறேன்னா, அதை வச்சு நான் இதை சொல்லலை, ஆண்டவரை பார்த்து தான் அவன் காப்பி அடிக்கிறான். ஒரு மனுஷனை புதுசாக அவன் ஆட்கொள்ளும் போது அவங்களுக்கு அவங்க நிலை தெரியாது. ஆவியானவர் போல தான் நம்ம அதிலேயே பழகிட்டோம், அதனால் நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறோம். கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, பேசணும். மார்க்கு சுவிசேஷம் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கலாம், நேரம் இல்லை. 13:10. சகல ஜாதிகளும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். இல்லைம்மா, 13:10. ஒரு நிமிஷம், அந்த வசனம் என்னன்னா, வாசிமா. வயலில் இருக்கிறவன் 11 வாசி. அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாழிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறார். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். நல்ல கவனிங்க, இந்த வசனம் சொல்லுது, உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, பேசுங்கள் அப்படின்னு சொல்றார். உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ பேசுங்க. உங்க மைண்ட்ல வருது நீங்க பேசுங்கன்றார். உங்க மைண்ட்ல வருது நீங்க பேசுங்க, ஏன்னா பேசுது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுறாருன்றார். அப்ப எப்படி பேசுவாரு? அப்ப நீங்க பேசுறீங்களா, ஆவியானவர் பேசுறாரா? அப்படின்னா ஆவியானவர் தான் பேசுறாரு. ஆனா சொல்ற, உன் மைண்டுக்கு வருது நீ பேசு, விசுவாசிக்கும் போது பேசு, தைரியமா பேசு, யோசிக்காத. பரிசுத்த ஆவியே உங்களை இருந்து பேசுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருந்து பேச விட்டு கொடுப்பேன். எல்லாம் கண்களை மூடி. இது வரைக்கும் ஒருவேளை இந்த அந்நிய பாஷை அடையாளத்தை உங்களுக்குள்ளே வைத்து கொண்டு அடக்கி இருப்பீர்களா? நன்றி. விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட்ட பேசுங்க. உங்களுக்கு தெரியும்,
நிறைய நம்ம பேசினவங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் கிறிஸ்தவர்கள் பேசுகிற நிறைய பாஷைகள் ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் ஃபாரின் போனீங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரே மாதிரி பேசுகிற மாதிரி தான் தெரியும். ஏன் இது பொய்யானா? பொய் இல்லை. நம்ம விசுவாசத்தை பேச பழகும் போது வார்த்தைகளை நம்ம உள்ளே வாங்குகிறோம். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வியாக்கியானம் பண்ணுகிறவங்கள பாருங்கள். ஒரு முறை டிஜே தினகரன் வியாக்கியானம் பண்ணுறாரு. அவரே பேசி அவரே வியாக்கியானம் பண்ணுறாரு. பேசின வார்த்தைகள் வந்து 2 வார்த்தை தான் இருக்குது. வியாக்கியானம் பார்த்தா ஒரு 10 வார்த்தை வியாக்கியானம் பண்ணுறாரு. நம்ம இதில் கால்குலேஷன்லாம் போட முடியாது. தேவனுடைய குறிப்பு ஷார்ட்டாக வரும், வியாக்கியானம் விவரித்து வரும். இதெல்லாம் கால்குலேஷனே பண்ணக்கூடாது. இது மனுஷ அறிவுக்கு உட்பட்டது அல்ல. இது தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தை இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை நிரப்பும் ஆவியில. கொஞ்ச நேரம் கண்களை மூடி பரிசுத்த ஆவியை கனப்படுத்தும்படியா இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் எனக்குள்ளே உண்டாக வேண்டும் என்று விரும்புகிற ஆவியில் அந்நிய பாஷையில பேசலாம். உங்களுடைய நேரம் ஒரு பாட்டோ ஒரு மியூசிக்கை போட்டு நடத்த வேண்டியதில்லை. இன்றைக்கு நீங்க விரும்புகிறவர்கள் அந்நிய பாஷையில பேசலாம். யாருக்கு பேச விருப்பம் இருக்குதோ விசுவாசத்தினாலே, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கட்டும். நாவு மட்டும் அசையட்டும். நாவு அசைய இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. ரீ கலபந்தரரா ரீ தேலே லே சிஹாதரன மோசியா ஹந்தோரோலோ ரோபே ஹேரியா சந்தூரா ரீ கரலரன் தரபோசியா ரே பிரட்டா லோரோ சேபஹரனோசி லீகமோரியா சந்தூரா. பேசுங்க பேசுங்க பேசுங்க. விசுவாசத்துல பேசுங்க. லா 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 ரா ரீ ஷா லா ரா தாரா லாரா ஹாத்துரா ரகேசியா ஹாத்துமா தரமாசியா மோசேஹேரியா சந்தூரா. விசுவாசிக்க தேவன் கொடுக்கிற ஓ ராதா லாரா நஹாதுரா லந்தேரே நைமாசியாதரா. உள்ளேந்து ஒரு ஊற்ற போல உள்ள வயிற்றுக்குள்ளேந்து அது புறப்படுகிறதை நீங்கள் அறிய முடியும். நல்ல விசுவாசத்துல பேசுங்க. உங்க நாவு மட்டும் முதல்ல ஸ்லோவா பேசும்போது பேசுங்க. நல்ல பலமாய் சத்தமாய் தைரியமாய் பேசுங்க. அவர் தான் கொடுக்கிறவர். ஓ பேசுங்க. பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே உங்களிலிருந்து பேசுகிறவர். பேசுங்க பேசுங்க. விடுதலை உண்டாகும்படியாய், மகிமை உண்டாகும்படியாய் அந்நிய பாஷையில பேசுங்க பேசுங்க. காதா லீகமோதியா தந்தோல ரோஹோசியாதரா மேகே தே லேஹேசியாதரா ரோகேசே மதுரா மாதுலா ரஹோசியாதனா அந்தோரோ ரேகே லேஹே ரே லீஹாரனந்தலரா. பேசுங்க பேசுங்க. விட்டு விட வேண்டாம். மகிமையா மகிமையா அந்நிய பாஷையில பேசுங்க. நல்லா பேசுங்க நல்லா பேசுங்க. தைரியமா பேசுங்க தைரியமா பேசுங்க. ஓ ஹல்லேலூயா. நீங்க அசைந்து தான் பேசணும்னு அவசியம் இல்லை. நீங்க பேசுங்க. ஆவியான கொடுக்கிற அட்டரன்ஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. the utterance of the Holy Ghost. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ ஆவியான தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே பேச தொடங்கினார்கள் பேச தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியான பலத்த காற்றை போல வரும்போது, பலத்த அக்கினியை போல வரும்போது அவர்கள் பேச தொடங்கினார்கள் பேச தொடங்கினார்கள். பேசுங்க. receive the fire. receive the fire of the Holy Ghost. receive the fire of the Holy Ghost. receive the fire of the Holy Ghost. receive the fire. kaba risha dolarona me re le re riha dada dara da hede de lehe reshege matara reshete boto re proto horo Mose hara nuda ramalava ruma horia santura rike bodura larana mose hantura larana mosiga. ஓ தேவ வல்லமை தேவ வல்லமை. புதிய பாஷைகளை பேச கொடுக்கிறார் பாருங்க. பேசுங்க. புதிய பாஷையில பேசுங்க. தட்டு தடுமாறதான் செய்யும். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க விசுவாசிக்கிறதுக்கு அர்த்தம் தட்டு தடுமாறும். பேசுங்க. புதிய பாஷையில பேசுங்க. தேவ ஆவியானுடைய ஆழத்துக்குள்ள போங்க. தோண்டி எடுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்த பாஷைகள் அது உங்களுக்கு சொந்தம். அது அவர் உங்களுக்கு கொடுத்தது. பேசுங்க பேசுங்க பேசுங்க. தைரியமாக பேசுங்க பேசுங்க. விசுவாசத்துல இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லணும். நீங்களே பேசுங்க. ஒரு வார்த்தை. நாங்க பேசுகிற வார்த்தையாவது பேசுங்க. 2 வார்த்தை பேசுங்க. ஆண்டவர் நிரப்புறதை உங்களால உணர முடியும். விசுவாசிங்க. விசுவாசத்தை உடைக்கணும், வேற வழி இல்லை. உடைங்க பேசுங்க. நல்லா பேசுங்க. ஆவியில பேசுங்க. அந்நிய பாஷையில பேசுங்க 2 வார்த்தை பேசுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாய் பேசாம மட்டும் யாரும் முடிக்க கூடாது. நான் வார்த்தைகளை நானே பேசினேன், ஆனா ஆண்டவர் கொடுத்ததை என்னால உணர முடியல அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. நிச்சயமாய் கொடுப்பார். உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். உன் வாயை விரிவாய் தர
உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். அந்நிய பாஷையில பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆமென். ஹalleluya. Adaba uradala ramosi kamodia rehadala ramosi kaboria nantalara orantolo robo si bere bele bere bele bere bene messi hantarala ranausia hanturala rakobo se herene makara orala hadurala ragoni dilima ramosuda ஓரதலரம் ஆவியோடு ஆவியிலே ஆவியிலே அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடு பேசுகிற. எல்லாரையும் மறந்துடுங்க, எல்லாரையும் மறந்துங்க. தேவனோ நீங்களோ, ஆவியானவரோ நீங்களோ, அக்கினியும் நீங்களோ, அக்கினியும் நீங்களோ, பட்சிக்கிற அக்கினியும் நீங்களும் தான். ஹalleluya, ஹalleluya. தேவ ஜனமே பிரஹாசே பிரேசோட்டோ நோ ஓரேசே பஹாரா கோடோ தேரேலே ரேலே 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 Ligario Santura Rakoto no Roge Tele Rele Re Pesala Ripra Santo Mose Rele Re Rekotobo Presata Haraho Oh Magime 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 Devude Magime Mudato 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 Prase Oh நம்முடைய நாவை தேவ ஆவியானவர் திருப்பட்டு Ripra Hara Bore Seba Tura Matura Lara Ho Seba Dara Oh திருப்பட்டு திருப்பட்டு ஆவியானவர் திருப்பட்டு ஒரு அசைவு, ஒரு அசைவு. நல்லா ஓ ஹalleluya. ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ எதையும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. கைகளை தட்டி ஓ சொல்லணும்னா பேசுனா பேசுங்க, கைகளை அசைத்து பேசணும்னா பேசுங்க. ஓ நம்முடைய சரீரத்தை மூவ் பண்ணி நம்முடைய சரீரத்தை அசைத்து பேசணும்னா பேசுங்க. நல்ல அசைவை கொடுக்க கொடுக்க ஆவியானவருக்குள்ள ஒரு வளர்ச்சி உண்டாகும். இது மாம்சம் அல்ல, இது ஆவியானவருடைய நடத்துதல். இப்படிதான் நடத்துவார். ஹalleluya. அசையணும், சரீரம் அசையணும், ஆவி கைகள் அசையணும், இருதயம் அசையணும், நல்ல அசையணும், அசையணும், தலையை அசையணும், நல்ல சரீரம் அசையணும். ஆவியானவரோட பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஹalleluya, ஹalleluya. மகிமை 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 மகிமை. மாகாடாரா ரிகாடாரா லாரா ஹாதுடா தாரா ரேகோடோ ரேகரே 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 ரிசடகரா பரிஹாதுடா பெஸ்ரோடோ பெரேசெகேடேபோ லோபோ ரேபஹாரா தேஹரேலே யஸ்ட்ரியா ரஹோதியா மாதுரா ஹசோபோதோ ரெபேகாடாரோ மேஹாலாரா ரெப்ரோஹோசே மாசுகாரபா ரிகாமா ருகலாலா ரனமாதுரா பெராகாடோரா லோரோ ரோரோ ஓ ரேகா பாரானா டரா பேசேபோ லோபோ glory orana taramo hosi handada ralorogo ege kagalara hose gentere rekra krabo besre makrote mese godorogo terama hose badora maruza tadadala தேவன் புதிய கிருபையை தருகிறார். புதிய கிருபையை அநேகருக்கு ரீதா லாரா ஓசேபோது புதிய கிருபையில வரங்களை தருகிறார். ரிசீவ் ரிசீவ் ரீதாலராலா பேச பேச தேவன் புதிய மாற்றத்தை உடைய ஆவியில அடுத்த நிலைமைக்கு உங்களை கொண்டு போகிறார். ரெக்ரேடே லே லே ரேசே ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக விரும்புகிறேன். இன்னும் விட்டு கொடுங்க. ரீபாட்டா ஹரா ஹோசேபா டாதரா ஓ அந்நிய பாஷையில பேச பேச கிருபைகள் இறங்குகிறது. புதிய கிருபைகள், புதிய கிருபைகள். இது வரங்களாக செயல்பட போகுது, இது வரங்களாக செயல்பட போகுது. அநேகருக்கு வியாக்கியானங்களை சொல்லுகிற கிருபைகளை தேவன் தர விரும்புகிறார். ஹalleluya. மேசேகே போ ரேபா காட்டா மரசுதா லீபா ஹரோனோசேயா நாசுதா லரனமோதியா தாகோதோ தேகால ரனா சீகா மதுர லரனா ஓ வியாதிகளை சுகமாக்குகிற வரங்களை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். குணமாக்கும் வரங்களை கொடுக்க விரும்புகிறார். மேஸ்ரட்டா ரோகேமா துரா பல பல பாஷைகளை பேசுகிற கிருபையை தேவன் கொடுக்கிறார். மிகாதா ரோலா மூரா ஹாசியா தரா ரிசீவ். விசுவாசம் 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 தான் காரணம். விசுவாசிங்க விசுவாசிங்க. திறக்கட்டும், வானம் திறக்கிறது. தேவ ஆவியானவர் இறங்குகிறார். பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கினது போல புதிய வல்லமைகளை வரங்களை கொடுக்க முடியாது. தேவ ஆவியானவருடைய வரம் மகிமையா இறங்குகிறது, வல்லமையா இறங்குகிறது. Receive fire of the Holy Ghost, fire of the Holy Ghost, fire of the Holy Ghost, fire. Fill everybody, fill everybody, fill everybody, fill, fill, be filled in the name of Jesus, in the name of Jesus. Fire of the Holy Ghost.
பாடலாக கூட கொடுக்கிறார், பாடலாக கூட கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில கூட பாடலாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரேலே மதரா ரீமஹோரியானா சந்துரா ராலே மஹோரியானா ஹோரி பலபரினா மதுரா ரேஹமா துரண மௌசிகா மதுரண மதல பதுரா ரேஹனே மௌரியா ரேஹனே மதுரண மஹல பதுரா ஹலரனா சீஹன துரலர மோஹோரியா சந்தோரோ லேகே மேஹெரே லேரேனே யாகோனோ மோதோரோ மாருஷன மது மகிதோலோரோனோ மே கோடோதோரோலோரோனோ மே செகே மதரன மதுலா அதிரினை மொலோரோனோ மோஹோரியா ரீதன மொதோலோரோனோ ஒசே மஹரபோலோரோனோ. Oh hallelujah 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 hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? hallelujah glory glory glory. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஐக்கியத்துக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பெந்தகோஸ்தே அனுபவத்துக்காக நன்றி. பெந்தகோஸ்தே நாளுக்காக நன்றி. அப்படி ஜெபசிந்தையோடு கூட திருவிருந்திலே நாம் பங்கு பெறுவோம். திருவிருந்துக்காக ஜெபசிந்தையோடு கூட அப்படியே தேவனுடைய சமூகத்தில் அப்படியே மென்மையாக அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருங்க. நீங்க திருவிருந்தை எடுக்கும்போது கூட ஆவியானவரோடு நீங்க இணைப்பில் இருக்கிறீங்க என்பதற்கு அடையாளமாக நீங்க அவரோடு பேசிக்கொண்டே இருக்கலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம்.